இரவுக்கு செந்தரனை கட்டினா அன்றைக்கு நான் என்ன சாப்பாடு செய்கிறேன்னு செஞ்சதுன்னா எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு சொன்னவர் அப்போ அதான் நாங்கள் செய்ய போகிறோமே தெரியும். அப்போ அந்த நம்பிக்கைலாம் நானும் இதான் ஒரே ஐடியா வச்சு பாருங்க நான் 2 தரம் தான் என்ன கொஞ்சம் பெருசாக நின்றுட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்துரன். இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே எங்களுடைய வீட்டில் நிற்கிறோமே. அதாவது இன்றைக்கு இரவு நேரத்தில் நிற்கிறோம். சந்திரனும் மௌனியாலேருந்து வந்த கலையோட நிற்கிறார். என்ன சந்திரன் வந்த கலையோட வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். அதாவது இரவு நேரம் என்னத்துக்காண்டியானா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நாங்கள் மதியம் எதுவுமே செய்யலை. என்னென்னா சந்திரன் மௌனியாலேருந்து வர்றபடியாக நான் ஒன்றுமே இன்றைக்கு செய்யலை. எங்களை விட்டான் நான் எல்லாம் சாப்பிட்டேன். நான் அப்போ இரவுக்கு சந்திரனை கட்டுனா இன்றைக்கு நான் என்ன சாப்பாடு செய்கிறேன்ட்டு செஞ்சுன்னா எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு சொன்னவர். அப்போ அதான் நாங்கள் செய்ய போகிறோம். என்ன வீடியோ தான் என்ன. அதாவது நான் கொஞ்சம் மதிய டைமே கொஞ்சம் 4 மணி அப்படி வந்திருப்பேன். வந்திருப்பேன் நான் இரவு தான் வீடியோ எடுக்கிறேன். அதோட சந்திரன் வந்து அத்தை விட்டு நல்லபடியாக சாப்பிட்டாரு. நைட்டு என்ன பனங்க பணியாரம் எல்லாம் சுட்ட மாதிரி கிடந்தது. எங்கே நான் கடாக்கோ மிச்சம் மீதி இல்லை எல்லாம் சாப்பிட்டுட்டீங்களே. உங்களுக்கு வைக்காம சாப்பிடணும். உங்களுக்கு நான் எல்லாமே வடிவா போத்தலுக்கு எல்லாம் போட்டு வச்சு விட்டுருக்கு மூடி. நீங்கள் சாப்பிட மட்டும் நான் குடிச்சு சாப்பிடாம வச்சிருக்கு. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தே நான் சொன்னா பூரா நான் சாப்பிடுவேன். ஓகே, நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. நான் பெருசாக சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் இனிப்பு வந்தாலே கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எனக்கு பிரச்சனை. ஆனால் இது நல்லா தானே இருக்குது, சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அதாவது எனக்கு இனிப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் விருப்பம் உண்டா தான் அதை எடுத்து சாப்பிடுவேன். அதுதான் நீ அது மட்டும் இல்லாமல் சகானா அந்த சிரிப்பு சத்தம் மட்டுமே பாருங்க இவ்வளோ சத்தமாக கேட்டுக்கொண்டே இருக்குது. அப்போ நாங்களும் அப்போ நிறைய கேட்காம வழக்க வீடியோக்குள்ளே போவோமே. அப்போ நாங்கள் எங்களோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோவில் கூட நேரம் இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். அதாவது செந்துரண்டை வவுனியாவிலேருந்து வேற நேரம் இப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க? 4 மணி ஆயிட்டு. 4 மணி ஆயிட்டேன்னு உண்மைக்குமே மெல்லமாக வந்து செந்துரன் வீட்டை வந்து சேர்ந்துட்டா. அப்போ 4 மணி ஆயிட்டு. அப்போ நாங்கள் செந்திரனுக்கு அப்போ இரவு சாப்பாடு தான் செய்யப்படுறோம். அதாவது செந்திரனுக்குன்னா என்ன சாப்பாடு செந்திரன் செய்வோம்னா செஞ்சேன்னா நிறைய நாள் ஆகிட்டு நீங்கள் இடியப்பமும் பாதிராணி சொதியும் முடி சம்பளம் செய்யுங்க. அப்போ அதனால நான் யோசிச்சுட்டு ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு பாடுபட போடணுண்டா இன்றைக்கு நிறைய எல்லா நாளுமே அந்த இடியப்பம்ண்டாலே அரிசி மாதான் நான் விற்கிறேன்னா இன்றைக்கு கொஞ்சம் மாவில் அவிப்போம். 2 மாவியை வச்சாச்சு. புளிவில் சரியான சிரமமாக தான் இருக்க போய் நிற்கிறேன். நிச்சா செந்திரன் நிற்கிற ஒரு சப்போர்ட்ல புளிஞ்சா புளிவீங்களா செந்திரன்? புளிய மாட்டீங்க. அவ என்ன செய்வீங்க? புளிச்சா சரி புளிஞ்சிடலாமா? புளிஞ்சு தரீங்கன்னு தெரியும். அப்போ அந்த நம்பிக்கையெல்லாம் நானும் இதாண்டி நான் சரி வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் அடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இங்கே வந்து பாருங்க, இங்கே பாருங்க, இதுதான் பாதிராணி வச்சுருக்கு. அதாவது சொதிக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சம்பலுக்கு செத்தல், இது சொதிக்கு தேவையான பால், இந்தியாவில் வெங்காயம் சொதுக்கி, தக்காளி பழம், உள்ளிவெல்லாம் சொதுக்கி, இந்தியாவில் தேங்காய் பூ சம்பலுக்கு எடுத்து வச்சுருக்குன்னு, பெருஞ்சீரகம் சம்பலுக்குன்னு சொதிக்கும், உப்பு எண்ணெய். ஓகே, இவ்வளவு தான் தேவை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்லபடி அவியுது. இந்தியாவில் நாங்கள் அடுப்பை போடுவோம். அடுப்பை போட்டுட்டு உண்மைக்குமே இதுக்கு எண்ணெய் இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் எண்ணெய் விட்டேன். அப்போ அதனாலேயே நான் இதுக்கே எல்லாத்தையும் செய்வோம். என்ன செஞ்சுறேன் டயர்டாக இருக்கும் தூரத்துலேருந்து வந்தது. கேட்டு பார்த்தேன் நான் என்ன சொல்கிறீங்க. டயர்டா ஒன்றும் செய்யலை, நீங்களாம் வீடியோ எடுக்கணும். சரி ஓகே, இப்போ நாங்கள் முன்னுக்கும் சம்பளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் இதை செய்வோம். ஓகே, முன்னுக்கு வெத்தலை போடுவோம். என்ன சம்பளுக்கு என்ன சும்மா என்ன கொதிக்கல போட போட்டது இந்த பிள்ளையும் கூட முடியும். உங்கள்தான் பிள்ளை நீங்களாம் என்ன கொதிக்க போட்ட நீங்கள் பார்ப்போம். அங்கே வந்துட்டேன் நல்லா தண்ணி வடிஞ்சு வந்து என்ன நாங்கள் மாவு அரிக்கணும். நான் நல்லா அரிச்சாதான் நல்லாவும் அரிக்கிறது. அரிச்சிட்டு என்ன மெல்லிய எண்ணெய் சூட்டில் வச்சு குழைக்கணும். இப்போ நான் வேற வாசியாக தான் பிரிக்கப்போம். அரிச்சிட்டா வச்சிருக்கலாம் தானே.
அரிச்சிட்டும் அவிக்கிறது அவிச்சிட்டும் அரிக்கிறது கட்டி வராங்க. அடுத்தது பெருஞ்சீரகம் சம்பளை கருவேப்பம் இல்லாதவழினாலும் இன்னும் கிடைக்கல. பார்ப்போம் இங்கே கிடைச்சா எடுத்து போடலாம். உண்மைக்குமே எங்களை விட்ட ஒரு கருவேப்பம் இல்லை மரம் அத்தை வச்சவன் எனக்கு இருட்டாக்குறாது. இருட்டாக்கடாக்கோ அது இங்கே கடந்த லைட்டு வயர் இல்லை வழிவேலையில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம். தானே லைட் வயரை கலாட்டி கொண்டு விட்டேன். சரி பார்த்தீங்களோ நல்ல காலம் விரிஞ்சிருக்கு. கொஞ்சம் வர வர என்ன ஃபுல்லாகவே கண்டறியாதாம் எனக்கு இருக்கு. அப்படியே இன்னொரு ஃபோன் எடுத்து லைட்டை பிடிக்கும். என்னது இன்னொரு ஃபோனை எடுத்து லைட்டை பிடிங்கோ. லைட்டை பிடிக்கிறது. ஓகே இனி நாங்கள் இதுக்குள்ள வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் என்ன பிடிக்குது பயமாக உப்புடி வடிக்கிற வெங்காயமும் உள்ளியும் உள்ளியை மட்டும் வதக்குவோம். என்ன பொறுத்த வரைக்கும் சொதியெல்லாம் வைக்கிறது பெரிய வேலையே இல்லை. பெரிய வேலையில் மனது உண்டு வாதனானும் வேலைங்க. இன்றைய தினம் மத்தியார்கள் வாதனான் சொல்லி வைக்க தக்காளி பழம் போடுறதில்ல. நான் இன்றைய தினம் போட்டு வைக்க போட்டு வச்சு காய்ச்சி பார்க்க போறீங்களோ? எல்லாருக்கும் பெரிய அதை வச்சு ட்ரை பண்ணுறானே. அதுதான் சாப்பாடு பார்க்க தான் நீங்கள் இருக்கிறீங்க. சாப்பாடு பார்க்குறான் அதானே. சரியான சில மகளுக்கு வாதனானு கொடுக்குறது தான் பெரிய பெரிய ஆகிறது. இப்போ அது பிடிங்க கண்டாக்கான்னு உங்களை போட்டு இருக்குதானே. தக்காளி பழத்தை போட்டுட்டு வாதனானு உருவோம். இன்னைக்கு தக்காளி பழம் போட்டு வச்சாலும் சொதி போகிறல்ல வேறு நாங்கள் என்ன இன்றைக்கு வாதரானையும் அதுக்குள்ளே சேர்த்து போடப்போம். ஒருவரும் ஒரு நாளும் செய்ய இல்லையா. இன்றைக்கு நான் செய்கிறேன் நீங்கள் சாப்பிட்றீங்க. எனக்கு எல்லாம் நல்லா வரும் இடியப்பத்தோட இன்றைக்கு பெரிய பாடாக இருக்க போய் நிற்கிற ஒரு ஆசை. இடியப்பத்தோட பெரிய பாடாக தான் இருக்கும். புளிகிறதான பெரிய வேலி. அதுதான் அரிசி மாண்டாலும் ஓரளவு புளிஞ்சிடலாமே. வைக்கிற பிரச்சனையில் புளிஞ்சு எடுக்கிறான்னு பிரச்சனை. அதுதானே. சரிஞ்ச வந்து வேறங்க நல்ல வழிதான் வதங்கிட்டு நாங்கள் இனி இல்லை வாதராணியை போடுவோம். கடைசியாக இல்லை போடுறது இல்லையே. இல்லை இல்லை பால் விட சரி. ஓ பால் விட சரி. வாசத்தை இல்லை சரி வாசம் வருது லைட்டாக வருது. உள்ளி வாசம் தானே வருது. நாங்களும் வாதராணி வாசம் வச்சுருது. வாதராணியில் வாசம் வராது. ஏன் போய் சொல்கிறீங்க வருது. அதான் நீங்கள் யோசிப்பீங்க வாதராணியெல்லாம் கழுவி தான் வச்சிருக்கிறோமா. வந்து பார்க்குறோம் கழுவாங்க வாதராணி. சரி ஓகே செஞ்சு வேறுங்க அப்படியே வாங்கலே. நீ இதுக்குள்ளே இப்படியே இங்கே இந்த பால் இருக்கல்லோ பாலை சேர்ப்போம். பக்கத்தோடு எல்லாம் போட்டு சரி விடுங்க. இப்போ தான் பாதுராணியில் வாசம் வருது வருதுன்னு. சரி உண்மையாக நல்ல வாசம் தான் கம்ம கம்மாண்டு. நாங்கள் இனி தேவையான அளவு உப்பை போடுவோமே. உப்பை போடுவோம். சரி புளி விட தேவையில்லை. நான் அதுக்கு பதிலாக நான் தக்காளி பழம் போட்ட வடிக்கா. தக்காளி பழம் புளியோ? ஓ தக்காளி பழம் புளி தண்ணா அனுப்புகிறேன். இப்போ நாங்களாம் ரசிக்கலாம் தக்காளி பழம் சேர்த்தா நான் சில நேரம் புளி பிடிச்சிருல தேசிக்காய் புளி அதோட மஞ்சள் போட வேண்டும். ஓகே மஞ்சள் கலரில் வர்றதுக்கு மஞ்சள் கலர் சுத்தியாக இருக்கு. தேவையான அளவு மஞ்சள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய சொதி ரெடி ஆகி கொண்டு வந்துட்டேன். ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு ஒரு கொதி கொதிச்சோன்னா காணும். அதே போல் இஞ்சால பார்த்தீங்கன்னா செத்தலையெல்லாம் அடித்தாச்சு. நாங்கள் இந்த தேங்காய் போட்டு சம்பல் அடிக்கணும். நாங்களே நீ கேஸை நிப்பாட்டிட்டு சொதியும் கொதிச்சுட்டு மாவை நீ குழைக்க பார்ப்போம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக மாவு எல்லாமே அரிச்சாச்சு. நான் செஞ்சுறேன் மாவு மரிச்சாச்சு. நீ நாங்கள் ரெண்டாக மாவை பிரித்து வச்சுக்கணும். ஏண்டா இது கொஞ்சம் வெள்ளமாக தானே பதம் பிழைக்குவதற்காக நாங்கள் எடுத்து ரெண்டாக பிரிச்சுட்டேன். அதே போல் இது பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி விட்ட அளவுலாம் தண்ணி இருக்குது. அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு குழைக்கப்போம்.
என்ன மாதிரி வருவதோ தெரியாம பார்ப்போம். பஞ்சாயிரம் வேறு முழுவதும் பஞ்சாவராடி என்ன செய்வீங்க? பஞ்சாயிரம் இது ஒரு ரிப்பியல் பார்க்குறதான் எப்படி ஊத்துறேன் குரடுவாள் நட்டுவாள் உண்டு மிச்சி ரிப்பியல் பார்க்க அதுதான் என்ன செய்யறது. களிக்கு களிதான் கிண்டிட்டாவா மா போடணும் மாதிரி அதான் பக்கத்தை வச்சிருக்கிறேன் அதான் பக்கத்தில் வச்சிருக்கேன். போடுங்க போடுறது அம்மா எந்த அளவு கணக்கு இல்லாம விடுறீங்க. செந்திரன் அப்பயே கேட்டாரு என்ன களியோன்னு. இந்த அகப்பையாலாம் கிண்ட கொஞ்சம் கையால் செய்கிறோங்க சுடாதோ சீச்சி நல்லா போகுது அந்த சுடாது அம்மா அவிஞ்சே வந்துட்டு என்ன சரியா வந்த பதம் பார்த்து நீங்கள பதத்தை அப்படியா சரியா இதுதான் பதம். இங்கே வேறுங்க அப்படியே நீ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அவருக்கு அப்படிங்க அப்படி கையில் முட்டு கொண்டு பார்ப்போம். என்னம்மா என் ஒட்டையில தானே ரைட்டாக விட்டது. ரைட்டாக ஒட்டி நான் மாப்போடும் அவருக்கு அப்படிஞ்சு வேறுங்க உண்டு சரியா உண்டு அவருக்கு அடியுங்க ஒன்று இருக்கு அம்மா மாப்பிள்ளை மாக போய் ரப்பரா போடு முடியப்போ உடச்சி விடுங்க பேசுன சரி என்ன நீங்கள் அவ்வளோத்துக்கு என்ன நினைச்சிட்டீங்க அது கொண்டு எடுத்து அப்படிஞ்சு இதுவாலாம் முடியாது. நான் போறேன் நான் கை கழுவிட்ட வந்துட்டேன். ஏன் கை கழுவா புளிஞ்சு பார்க்க புளிஞ்சு பார்க்கறதுக்கு எனக்கு அம்மா எடுக்கத்தானே போறீங்க. ஓகே நாலுப்பா சரி நான் எப்போ புளிஞ்சு வேறு ரெண்டு புளிஞ்சு வாங்குவோம். எனக்குண்டா நல்ல பதமா வந்துட்டுங்க. எனக்கு இன்னும் நல்ல பதமா வேற இல்லைங்க. பார்ப்போம் பார்ப்போம். அத்தியோ மருமகளோ வந்துட்டு நல்லா இருக்குல்ல பதம் நல்ல சொஃப்டாக கிடக்கு. இதுதான் பதங்க இந்த பதம் இதுதான் நல்லா கிடக்கு. அப்போ இதே நாங்கள் கூட இப்போ குழைச்சிட்டிங்கன்னா நல்லாது ஒரே ஏரியா நச்சிங்கன்னா நல்ல விடுவா பதம் சரியா வந்துட்டு நான் செஞ்சுறேன். எல்லா மாவுமே குழச்சாச்சானே ஒரு மாதிரி கடவுள் மாதிரி நல்ல பதத்துக்கு வந்துட்டேன். அதனால ஈஸியாக புளியக்கூடிய மாதிரி இருக்கும். பதம் பிழைச்சதோ சரி புளியல எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி இல்லை அசையவே மாட்டேன் அப்படி இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் ரெண்டாம் தினம் குழைச்சது கொஞ்சமே செஞ்சுறேன் உருக்கமாக தான் இருக்கு. நம்ம ஒருத்தரத்தை குழைச்சா புளிங்க நோத்தரம் குழைச்சது தான் புளிக்க அப்புறம் அதுவும் நாங்கண்டைக்கு என்னத்தில் அவிய விடப்போம் தெரியுமோ நாங்கண்டைக்கு இட்டலி சட்டியில் இட்டால் சட்லி ஒரே ஏரியா எல்லாம் கணக்காக வச்சிடலாமே ஒரு இளவாளவா வைக்கலாம் தானே. அப்போ நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சிருக்கலாமே அது முதல் அதைத்தான் செய்யணும் மறந்துட்டேன். மறந்துட்டீங்களே இப்படியே வச்சுட்டு நீங்கள் ஒரு கப்பு வச்சு விடுவோம் தண்ணிங்க. நீங்கள் புளிங்க என்னமா வச்சு பலன் இல்லை அதில் 5-6 தானே கிடக்கு. எப்படி உங்களா தெரியும் எனக்கு வேற கேட்டால் கொஞ்சம் தெரியாத ஒளிம்பி போகிற வஞ்சி கூட கிடக்கு இல்லை உங்களுக்கு. வேற ஒரு சைட்டாக இருக்கும் என்ன நேற்றைய தினம் என்னம்மா இருந்துச்சு உங்களுக்கு அங்கே தனிமையில் இல்லை சந்தோஷமா இருந்துருவீங்களே என்ன இல்லை நல்ல சந்தோஷம் மேனேஜ் இல்லாமல் டக்கணும் பண்ணுறீங்களா நேனே நான் இல்லையன்ற ஒரு கவலைப்பட்டேன். நான் அந்த எண்ணமே இல்லை சரி ஏன் கவலைப்படுவா என்னத்த சொல்ல பார்க்குற உறவுகள் பார்ப்பினா இவ்வளோ போய் சொல்கிறீங்கள. சோதி எல்லாம் ஓகே ஆகிட்டோம் எல்லாம் ஓகே சம்பளம் அடிக்கத்தான் சொல்லுவாங்க. ஏன் பசிக்குதே பசிக்கலையில் கேட்டேன் டைம் பிந்தி கொண்டு போகுது என்ன இனி நான் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக்கணும். நேற்றைய தினம் நீங்கள் இல்லாமல் நான் பட்ட பாட தெரியுமா உங்களுக்கு வீடியோடு ஒருத்தருமே இல்லை. ஏன்னா இப்போ சசியாக்கும் இது எக்ஸாம் தொடங்கி ஸ்டாண்ட் இருந்தும் கிட்ட கொண்டு வந்து ஆரம்பிக்கிறது கிட்ட கொண்டு வந்து காட்டில் தான் மச்சபடி எடுக்கலாம் வீடியோ எடுத்து போட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக்க போகிறது ஒருத்தருமே இல்லை. நேற்று தம்பி மச்சிக்க போகுது நான் பட்ட பாட சரியாக பாடுபட்டுட்டேன்.
எங்களோட அம்மாவை தான் கூட்டிக்கணும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணு எங்களோட அம்மா நான் போய் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்து நாங்கள் அவ்வளோ நிலைமை ஆயிடுச்சு ரைட் இன்னொரு தரத்தோட உங்களம்மா முடிஞ்சு எவ்வளோ அம்மா போட்டு நீங்கள் 1/2 கிலோ 3/4 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோ அப்போ என்ன கிடாக்க நினைக்கிறேம்மா இல்லை என்ன உங்களுக்கு மட்டும்தான் காணும் அதுவும் காணாது அது இவ்வளோ அடியம்மா அம்மா நான் காணாதான் உங்களுக்கு மட்டும் இல்லை சொல்லுவீங்க பாப்பா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க இவ்வளோ அடியம் தான் கிடக்கணும் இதில் எவ்வளோத்தை சாப்பிட்றது நீங்கள் எவ்வளோ சாப்பிடுங்க அவ்வளோ சாப்பிடுங்க நல்லா காணும் 2 இருக்கு சரிக்கா நான் நீ இட்டாலி சட்டி வைப்பேம்மா போய் அப்போ நீங்கள் சரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வடிவம் இட்டாலி சட்டியும் வச்சு தண்ணியும் கொதிக்க வச்சாச்சு நான் செஞ்சுறேன் நாங்களே நீ இடியப்ப தட்டை அடுக்குவோம் இங்கே வந்து பாருங்க என்னென்னம்மா எல்லாம் அடுக்குறேன்னு இப்படியே நல்ல வடிவா உண்டா எல்லாத்தையும் மடக்கினா உண்மைக்குமே நாங்கள் இதில் அவிக்கிறத காட்டி இது நல்லா இருக்கு ஏண்டா எல்லா தட்டுமே ஒரே அடியாக வச்சு பாருங்க நான் 2 தரம் தான் வைக்க போன் டக்குன்னா வச்சிருவேன் ஓகே ரைட் இனி நாங்கள் இப்படியே அடுத்த கட்டமே செய்யணும் இப்படியே வச்சாச்சு இஞ்சி பாருங்க கொதிக்க பாருங்க ஒன்று மஞ்சள் கலர்ல இன்னும் டக்கு டக்குன்னு இருக்கு நல்லா இருக்கு என்ன ரைட் நாங்கள் இனி ஒரு முளைக்கை எடுத்து கொண்டு வந்து சம்பல் அடிக்க பாப்பா இப்போ பார்த்தீங்கன்னா இடியப்பம் நல்ல ஒரு அவிஞ்சிட்டு நான் செஞ்சுறேன் சம்பல் அடிக்க எல்லாம் அடுத்து கொண்டு வரவே இடியப்பம் வாங்கிச்சு இங்கே யாருமோ இடியப்பம் பொல்ல தான் இங்கே நல்லா இருக்குல்ல உண்டோ பாப்பா சுடுதே பாருங்க அத்தையில சிரிப்பு மாட்டேன் அங்கேயோ கேட்குது ஏன்னா அம்மாவோட தேவையில்லை அங்கே கேட்குறேன் அதான் பிரச்சனை நாயிலெல்லாம் செடியாக தான் குழைச்சு நான் இல்லாமல் வைக்கிறேன் கேட்டு கொண்டு வா என்ன வடிவா இருக்குன்னு இல்லை இடியப்பம் சும்மா ஒரு லெவலில் இருக்கு நாங்களே நீ அடுத்த கட்டம் சம்பளம் அடிப்போம் என்ன சம்பளம் அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் உடம்பு ஓ எடுப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் நாங்கள் சம்பல் அடிக்க ரெடி என்ன செஞ்சுறேன் சம்பல் அடித்தா அவங்களுடைய சாப்பாடெல்லாம் முடிஞ்சு விட்டது வேறுங்க நாங்கள் கருவேப்பமில்லை தேடி நாங்களும் இவரோடமே கிடைக்கல இப்போ நாங்கள் வெங்காயமும் செத்தலும் நெடுஞ்சீரகமும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு அடிப்போம் தூளுப்பு தான் பிரச்சனை இல்லை இது செத்தல் வர செத்தல் இல்லாட்டி கட்டைத்தூள் இருந்தாலும் அதை போட்டு வச்சாலும் நல்லா இருக்கு ரொம்ப 2மே ஒன்றிலான இருக்கா அதை வறுத்து போட்டு இப்படி போட்டு அடித்தா நல்ல டேஸ்டாக இருக்கும் என்னத்த அவ போட்டு அடிக்கிறதா இல்லாட்டி இப்போ அவசரத்துக்கு இப்போ என்னடா இருந்தபடியா நான் போட்டேன் நான் இப்போ இல்லாத சில பேர் இருப்பினான் அவைகளுக்கு உங்கள்ட்ட எல்லாம் இல்லை செத்த உங்களோட வீடு வரல நாங்கள் வாரமோ அதுதான் எங்கள்கிட்ட செத்தானமே இருக்கு அதான் சரி ஐயோ கையெல்லாம் இது சரி அடுத்தது வெங்காயப்பூ அப்படி பிறந்து ஐயோ நம்ம கண்ணுக்கு விழுந்து அடுப்பட்டு கண்ணுக்கு விழுந்து டக்குன்னு பயந்துட்டு பேசாத போயிட்டு சும்மா லைட்டாக இதான் அன்னைக்கு பேசுகிறேன் நல்ல சுவத்த கலந்தாம சம்பளா கூட பச்சை கலர்லாம் வேறு அத்தைக்கு இதான் வேலை இட வேண்டோன்னு கொஞ்சம் தெரியாது இதில் இருந்து கொண்டு நான் என்ன சாப்பாடு செஞ்சா தெரியாதுங்க அம்மாவுக்கு சில நேரம் வேற அம்மாவுக்கு அந்த கதை சொல்றாரு அது பட்டு கலர்ல வந்துருக்கு ஏறும் ஒற்று நீ சங்கானமே எனக்கு சம்பளம் அடிக்க மറ്റാக்കളെ போல நிறைய நேரம் பிடிக்கிறேன் இங்கே இங்கே புளி விடுறேன் விடுறது ரக்கிட்டு தான் விடுறது எடுத்து வச்சுட்டேன் எப்படி அதான் மாமாவை நாங்கள் விளைச்சிருக்கிறோம் இதில் மாமா அப்படி சொல்லுவாரண்டு சரி எங்களுடைய சம்பளம் ரெடி நாங்களே நீ சாப்பிட போகிறோம்
புளி போடுவோம் விட்டுட்டு தான் சாப்பிடுவோம். அப்போ நாங்கள் இனி சாப்பிட பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரெடி. என்ன செஞ்சுறேன்? சாப்பாடு எல்லாமே ரெடி. என்ன சாப்பிடுவோம். மழை போடுறீங்களே பசி என்ன சாப்பிட பார்க்குறானே நான் நமக்கு போட்டு அந்த கோப்பிக்கு நீங்கள் போடுங்க உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை 5 போடுறதா 6 போடுறது? எனக்கு 1 2 காணுங்க. காணுங்க காணுங்க. இந்த கை குடிக்கிறாங்க சின்ன நாய்க்காச்சா உடைச்சி. நான் தான் சின்ன நாய்க்கிறேன். என்ன கொஞ்சம் பெருசாக நின்றுட்டு இல்லை. அதனால் யாருங்கோ அதில் சம்பல் எனக்கு சொதிப்பட வேண்டாம். நான் சம்பளோட சம்பல் டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. சம்பல் டேஸ்ட் பிடிச்சிருக்கோம். பாவம் கிட்ட வந்து வேறுங்க சந்தோஷம். ஓகே நல்லா இருக்கு என்ன? சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா. நானும் சாப்பிட்டு பார்ப்போம். நானும் என்ன சாப்பிட இல்லை. என்ன சொதி விட்டு சாப்பிடுங்க சுந்தரம் தாராளம்மா. சொதி விட்டு என்ன சொல்லுதாம்மா நீங்களா வச்சு அடிக்கப்போ? உண்மையாக சொல்லணுமாண்ணா இடியப்பம் கொஞ்சம் கல்லாத்தாங்கனாக்க. ஆனால் நல்லா இருக்கும் சம்பல். சம்பல் முடிய வந்து சாப்பிட வேறு இல்லை வந்து நல்லா இருக்கா? உங்களுக்கு என்ன சொல்லுது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சொதி வேணாம் நீங்கள் சொட்டு விட்டு சாப்பிட பார்க்கலாம். நீங்கள் சொல்லி நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். சரியில்லை தானே இந்த டேஸ்ட்டு பண்ணி பார்க்கையில இன்னும் சொதி குறைக்கும் இல்லை. நல்லா இருக்கு என்ன செஞ்சுறேன் எல்லாமே நல்லா இல்லை. தீபத்துக்கும் வைக்குமே சொதி இருக்குதான். சொதி இல்லாட்டுமா சாப்பிடலாம். ஆனால் என்ன வெள்ளாடியப்போ முடியும் சம்பளோட சாப்பிடலாம். வேறு கொஞ்சம் சம்பள் லைட்டாக என்ன விருப்பம் இல்லை. என்ன பெருசாக சம்பளம் கொஞ்சம் பின்னிக்கிறேன். சொதி வேறு லெவலில் இருக்குண்ணா. தக்காளி பழம் போட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். அதுதான் அதுவும் தக்காளி பழம் போட்டு வச்சேன்னா என்ன ஒன்று பிழைக்குதோ சரியான்னு பார்த்தா வேறு லெவலில் இருக்கு. என்ன பிழைக்கிறது? நீங்கள் சமையக்கா என்ன சமையக்காரியோ? நானே இல்லை. அதுதான். ஆனால் சொதியா நீங்கள் வைக்க வேண்டிய வேறு முடியும். சொதி கிடாக்கு போல இருக்கேண்ணே. என்ன போல அடியப்பம் கிடக்கு சொதியை காணையில் கிண்ணத்துக்கு. எல்லாமே நல்லா என்ன செய்வோம்? சாப்பிடுங்க. என்ன செய்கிற வர அப்படியே முடிக்கிற அப்படியே முடிக்கிற பிளான் இல்லை. சாப்பிட்ற பிளான் தான் மட்டும். பல்லு கொதி வருது. இடியப்பம் சாப்பிட்டா பல்லு கொதி இல்லை மற்ற மாறி சாப்பிட்டுங்க. மாறி சாப்பிட இடியப்பம் வந்து ஒரு சொட்டானே தான். சம்பல் தேங்காய் போயிட்டு சரியாக நிற்கிது. வளர்றாக்குள்ள மாறி வயது போகிறக்குள்ள மாறிடுமா? அதானே. உண்மையாகவே நல்லா இருக்கீங்க. நான் போட்டு அடியப்பமே மனமன்னு சாப்பிட்டேன். போட்டு சாப்பிடுது இல்லை நாங்கள் நம்ம பொன்மைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டோம். இன்னும் ஒரு புதிய வீடியோவில்